எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜை என்று ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுடைய பார்வை இன்று அந்த குரு பூஜையில் திரும்பியிருக்கிறது. அதுவும் இந்த தேசிய தலைவர் அதன் மீதான கான்ட்ரவர்சியும் இங்க பலரும் பல விதமா பேசிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1963 மறைந்தார். அவர் மறைந்த பிறகு வந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் அங்க வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி சார்பா காசிநாத துரைசிங்க தேவர் ராமநாதபுரம் அந்த ஜமீன்தாரோட அந்த மன்னர் அவங்களோட தம்பி மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர் தான் வெற்றி பெற்றார். ஃபார்வர்ட் பிளாக் ஆதரித்த வேட்பாளரை விட ஒரு 8000 ஓட்டில் தான் வெற்றி பெற்றார். இது அவர் மறைந்ததுமே அந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றி கொண்டது. உயிரோடு இருப்பதோடு அவர் தான் வெற்றி பெற்றார். மறைந்ததும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதுங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. இன்னைக்கு ஃபார்வர்ட் பிளாக்கையும் அவரையும் மையமாக வச்சு பேசப்படும் போது இந்த உண்மைகள் இயல்பாட்டே மறைக்கப்பட்டிருக்கும். அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றா சேர்ந்த பிறகும் காசிநாத துரைசிங்க தேவர் காங்கிரஸ் வேட்பாளர் அங்கே வெற்றி பெற்றார். 67ஆம் ஆண்டு அதுவரை திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு திராவிட கட்சிகளுக்கு எதிராக அண்ணாவுக்கு எதிராக கடுமையா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அதை குறிப்பிட்டிருந்தார் கௌஷிங்க இல்லையா? அதனால இந்த கூட்டணியே உடைவுக்கு ஒரு முக்கியமானதில்லை. அந்த மாதிரி தீவிர திராவிட கட்சிகள் எதிர்ப்புல இருந்த ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஃபார்வர்ட் பிளாக் 1967ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில இடம்பெற்றது. கடைசியா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் 1962ஆம் ஆண்டு 1.3 விழுக்காடு வாக்குகளும் 3 எம்எல்ஏ ஒரு எம்பி, அவர் ஒரு எம்பியா ஜெயித்தாரு. 3 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியில இருந்தாங்க. ஒன்று முதுகுளத்தூர் இரட்டை உறுப்பினர் தொகுதி என்பது 62ஆம் ஆண்டு திருச்சுழி முதுகுளத்தூர்னு பிரிஞ்சிடுச்சு. அதுல திருச்சுழியில அட்டவணை பிரிவு மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் முதுகுளத்தூர் கலைவரத்துக்கு பிறகும் தேவரையாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு வளையத்தை கொடுத்ததுல அந்த திருச்சுழியில ஃபார்வர்ட் பிளாக் ரொம்ப பெரிய லீடிங்ல ஜெயித்திருக்கோம். முதுகுளத்தூர்ல கூட வெற்றி பெற்றது சசிவர்ண தேவர் தான் வெற்றி பெற்றாரு. சசிவர்ண தேவர் தான் வெற்றி பெற்றாருன்னு நினைக்கிறேன். சசிவர்ண சிட்டிங் எம்எல்ஏ தான் சசிவர்ண தேவர், அவர் தான் வெற்றி பெற்றாரு. ஆனா வாக்கு சதவீதம் குறைவுதான். 62ஆம் ஆண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 2 தொகுதியில போட்டியிடல. ஒரு அருப்புக்கோட்டை மக்களவையில மட்டும்தான் போட்டியிட்டார். 57ல் 2 ஒரு சட்டமன்ற ஒரு பார்லிமெண்ட் போட்டிட்டாரு. 52லயும் ஒரு சட்டமன்ற ஒரு பார்லிமெண்ட்லயும் போட்டிட்டாரு. 62ல் ஒரு தொகுதி தான் போட்டிட்டார். சில இதெல்லாம் நான் சொல்றது ஃபேக்சுவல் எரர் இருக்காது. பிரைமரி எவிடன்ஸ் இல்லாம ஃபேக்சுவல் எரர் இருக்காது. நீங்க கேட்டதுக்கு இந்த வருஷமும் மக்களுக்கு தேவரையா பற்றிய சில உண்மைகளையும் அந்த தரவுகளோட கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். 52, 57, 62 3 தேர்தல்களையும் ஒரு மக்களவை தொகுதியில் அவர் அங்க வெற்றி பெற்றாருன்னா அது உண்மையிலே அனைத்து ஜாதிகளும் ஆதரிச்சுதான் அந்த வெற்றியை பெற்றார். 52ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் அருப்புக்கோட்டை மக்களவைக்கு வெற்றி பெற்றாரு, முதுகுளத்தூர் சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்றாரு. 52 சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பொது தேர்தலில் ஆனா அவர் மக்களவையை ராஜினாமா பண்ணார். இந்த இடம்தான் நெஹ்ரு அவர்கிட்ட 4 மந்திரி சபை கொடுக்கதாட்டும் ஆஃபர் பண்ணதாட்டும் அவர் ஃபார்வர்ட் பிளாக்கை காப்பாற்றுறதுக்காக இருக்கும்னு தேசிய தலைவர் படத்துல ஒரு காட்சி அமைப்பு வந்ததாட்டு சொல்றாங்க. நான் பார்க்கல, எனக்கு வாட்ஸ்அப்லேயே அது சம்பந்தமான பல செய்திகள் வந்திருக்குது. அப்படி இருந்ததுன்னா அது ஒரு கற்பனை, இன்னும் அவங்க சொல்ற மாதிரி ஒரு கற்பனை
ஒரு செய்தியாக தான் இருக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரிந்த வரையில அன்னைக்கு வந்து பார்வர்ட் பார்க்கில் வந்து ஒரே ஒரு மக்களவை உறுப்பினர் தான் இருந்தாங்க. அது பசும்பனையா முத்துராமலிங்க தேவர். அவர் ராஜினாமா பண்ண இடத்துல எம்டி ராமசாமின்னு ஒரு தேவாங்கர் செட்டியார், அவர் மறவர் கிடையாது, முக்குலத்தோர் கிடையாது, தேவாங்கர் செட்டியார். தேவாங்கர் செட்டியார் வகுப்பை சேர்ந்த எம்டி ராமசாமி, அந்த ஓட்டுநர் வந்து அருப்புக்கோட்டைக்குள்ள நிறைய இருக்கிறாங்க. ஆனா தேவருக்கு செல்வாக்கு குறையில்ல. தேவார் வந்து இரட்டை உறுப்பினர் நிற்கல, ஒண்ணு மட்டும்தான் நின்னாரு. சசிவர்ண தேவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவருக்கு வந்துட்டு 52லயும் சசிவர்ண தேவர் தனிச்சு நின்றவர் தான். எனக்கு வேண்டிய நண்பர்களோடலாம் ஒரு உறவினர் தான் சசிவர்ண தேவர். சசிவர்ண தேவரை பற்றிய விஷயங்களும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுல வேலுச்சாமி நாடாரை பற்றி சசிவர்ண தேவர் என்ன சொன்னாருங்கிற அந்த அமைதி கூட்டம் சம்பந்தம் இதுவும் சசிவர்ண தேவரோட சட்டசபை பேச்சுல இருக்குது. எல்லாமே இப்ப தேவையில்லை. இது சசிவர்ண தேவர் முதல்வத்தூர்ல வெற்றி பெற்றாரு, அருப்புக்கோட்டை தொகுதியில் தேவர் வெற்றி பெற்றாரு, அருப்புக்கோட்டை மக்களவை தொகுதியில் தேவர் வெற்றி பெற்றாரு. தென் உசிலம்பட்டியில மூக்க தேவர், அவர் பெரிய தலைவர், பெரிய மாசு, பிரமலைக்கல்லர் மத்தியில தேவருக்கு ஒரு தளபதியாட்டு பெரிய அளவு மக்கள் போற்றி புகழப்பட்ட ஒரு மூக்க தேவர் அவர் வெற்றி பெற்றாரு. தென் சசிவர்ண தேவர் திருச்சுள்ளியில ஒரு கேண்டிடேட் மூக்க தேவர், 3 பேர் வெற்றி பெற்றாங்க. தேவர் பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றாங்க. அந்த தேர்தலில் அருப்புக்கோட்டையில நின்ன தேவர் வேட்பாளர் வந்து தோல்வியடைஞ்சாரு. அது ஒரு சின்ன அரசியல் தான், ஜாதி அரசியல் இருக்கத்தானே செய்யும். முதுகுளத்தூர் கலவரத்துக்கு பிறகு ராமநாதபுரம் சுற்றுப்பயணம் சேர்ந்த காமராஜருக்கு வந்து ஆர் வி சாமிநாதன் அவர் மாவட்ட தலைவர், அவர் முயற்சியில அகமுடையார்கள் வந்து கமுதி இங்கெல்லாம் வந்து பெரிய அளவு காமராஜருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. அகமுடையார் அரண் பாலமுருகன் சேர்வன் ஒரு தம்பி அந்த டீட்டெயிலாம் எனக்கு கொடுத்தான். அதை வச்சுதான் நான் இதே சொல்றேன். இதனால ஒன்றும் எந்த ஒற்றுமையோ எதுவுமே ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. முக்குலத்தோர் ஒற்றுமை தேவை. முக்குலத்தோருக்கு யாரால பாதிப்பு நினைக்குள்ள கட்டத்துல தெரியும். அந்த மக்கள் வந்து அவருக்கு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்க்கெல்லாம் பாதிப்படைய செய்தவங்க முக்குலத்தோர் மக்கள் தோக்கடிப்பாங்க. அதுக்கு தான் நானும் அரசியல் ரீதியா வெளிப்படையா சொல்லிட்டு தான் உழைக்கிறேன். பட் இந்த உண்மைகளையும் நம்ம மக்களுக்கு பதிவு பண்ணணுங்கிற அடிப்படையில தான், தரவுகளோட தான் நான் அதை பண்றேன். அகமுடையார்கள் ஆதரவு வந்து அருப்புக்கோட்டையில மாறினால அருப்புக்கோட்டை தொகுதி வந்து திருச்சி பக்கத்தில் உள்ள காமராஜ் பாண்டிய முத்தரையர்களும் அந்த தொகுதிக்குள்ள வந்து ஒர்க் பண்ணால அந்த ஒரு தொகுதி பார்வர்ட் பிளாக்கை விட்டு காங்கிரஸ் பக்கத்துல வந்தது. ஆனா திருச்சியில உள்ள தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து முழுமையா தேவருக்கு தான் வாக்களிச்சாங்க. அது போல கலவரத்துக்கு பிறகு 57ல கள்ளர் மரவர் தஞ்சாவூர் மற்ற பகுதியில் உள்ளவங்க எல்லாம் முழுக்க காமராஜ் தான் வாக்களிச்சாங்க. பட் 62க்கு பிறகு 63லயும் காசிநாத சிங்கத்தேவர் தான் வெற்றி பெற்றாரு. ஆனா பிற்காலத்துல அது வந்து பெருசா இது பண்ணப்பட்டது. அதுக்குதான் நான் புதிய தலைமுறையில ஒரு இது சொல்லியிருந்தேன். மீண்டும் அதை நான் சொல்ல விரும்பல. துரை கருணா போன்ற எம்ஜிஆர் தொண்டர்கள் அதுல வேதனைப்பட்டாங்க. சைத துரைசாமி அண்ணன் வேதனைப்பட்டாப்புல. எனக்கு இவர்களை வேதனைப்படுத்தணுமோ எதுவுமே எனக்கு நோக்கம் கிடையாது. அதற்கு பிறகு அரசியலாக பயன்படுத்தப்பட்டது, அரசியல் இது பண்ணப்பட்டது இயல்புதான். அது நம்ம ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அரசியல்ல ஏதாவது ஒரு குடிநிலை எடுத்து எல்லாரும் மேல வரணும், ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றத நம்ம வந்து அரசியல் ரீதியா நம்ம அதை தவறுன்னு சொல்லிட முடியாது. ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாரும் அரசியல் பண்றாங்க. கலைஞர் வந்து முக்குலத்தோரை பேக்கிங் கம்யூனிட்டி எடுத்தாரு. 69ல காமராஜ் அகில இந்திய அளவுல காமராஜ் கேண்டிடேட் சஞ்சீவ் ரெட்டி தோத்த பிறகு பிபிகிரியை வச்சு மிகப்பெரிய சிலை தேவர் கைது செய்யப்பட்ட இடத்துல கலைஞர் வச்சாரு. அதற்கு பிறகு எம்ஜிஆர் பெரிய புரோ தேவராட்டு, நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் எம்ஜிஆர் போனதும் பேசுனதும் நான் பல இடங்கள்ல பேசிட்டேன். அந்த திண்டுக்கல்ல என்ன பிரச்சாரம் நடந்தது ஏதுங்கிறதெல்லாம் பேசிட்டேன். பட் அது உண்மை இல்லைங்கிறது 62லே உண்மை இல்லைன்னு ஆயிப்போச்சு. நான் எல்லாமே கரெக்டா சொல்றேன். அது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட அந்த இது பொய்ங்கிறது நமக்கு தெரியுது. தேவர் சிறைச்சாலையில ரொம்ப சிறப்பா தான் நடத்தப்பட்டாரு. தேவருக்கு கன்விக்ஷனை எதிர்த்து காமராஜ் அப்பீல் பண்ணல. 62ல தனக்கு காங்கிரஸ் திமுக 50 சீட்டு வந்ததும் தென் மாவட்டத்திலும் திமுக பலப்பற்றக்கூடாதுன்னு காமராஜ் வந்து செல்லப்பாண்டியனை அனுப்பி தேவர்கிட்ட காங்கிரஸுக்கு வர்றதுக்கு சமாதானம் பேசினாரு. இவரு செம்பநாட்டு மரவரான லோக்கல் தேவருக்கு அவர் போட்டியாளராக இருந்த அவரு சண்முகராஜ சேதுபதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றும் 3வது முறை லோக்கல் லீடர் ஆயிடுவார்னு அவருக்கு மந்திரி பதவி வாய்ப்பு கொடுக்கப்படல. பட் 67க்கு பிறகு 69 காமராஜ் தோல்விக்கு பிறகு, காமராஜ் மரணத்துக்கு பிறகு இந்த விஷயங்கள் வந்து பூதகரமா பெருசாக்கப்பட்டன.
அதுக்கு அரசியல் ரீதியான ஸ்பான்சர்ஷிப்பும் இருந்தது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மிகப்பெரிய அளவு பசுமன்ல எல்லா தலைவர்களும் தேவரை பார்க்க வராங்கன்னா, தேவர் வந்து வள்ளலார் மாதிரி ஒரு ஆன்மீகவாதி. அது மட்டுமல்ல, காங்கிரஸுக்காக தியாகம் பண்ணவர். காங்கிரஸ் கட்சியில உரிய பலனை பெறலைங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் எல்லா ஜாதி மக்கள் மத்தியிலும் இருக்குது. தேவர் புகழ் முதல்நிலை ஆதாரத்தோடு சமூக காழ்ப்புணர்வு இல்லாமல் உண்மையை அனைத்து சமூக மக்களும் புரிந்து கொண்டு ஓங்கட்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த விருப்பம். அதுல துவேஷம், வன்மம், காழ்ப்புணர்ச்சி இன்னும் ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்நிலை ஆதாரம் இல்லாம கடவுள் அவர்களுக்கு நல்ல புத்தியையும், தேவர் புகழ் ஓங்கட்டும். அதே வேளையில ஃபேக்ட் செக் டீம் படி நான் சொல்றதை எல்லாருமே செக் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. பிரைமரி எவிடன்ஸோட உள்ள விஷயங்களை நீங்க சொல்லுங்க. வன்மம், துவேஷம், காழ்ப்புணர்ச்சியை விட்டுக்கிட்டு பசும்பொன் தேவரையா ஒரு ஆன்மீகவாதி என்ற அடிப்படையிலும் அவர் செய்த தியாகத்திற்குரிய பலன் சுதந்திரத்துக்கு ஒரு கிடைக்கல என்பதும் என்றும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.